கொண்டு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஆமென். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு நல்ல டூ வீலரை கொடுக்குறார், நல்ல வாகனத்தை கொடுக்குறார், நல்ல வீடுகளை கொடுக்குறார், நல்ல தேவைகளை கொடுக்குறார், நல்ல பணங்களை கொடுக்குறார், நல்ல பொருளாதாரத்தை எல்லாத்தையும் ஏன் நிறைவாக கொடுக்குறாரு. பிள்ளைகளை கூட பாருங்களேன், ஒரு தாயின் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற குணத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. நான் அதெல்லாம் நினச்சி ஒவ்வொரு நேரம் சந்தோஷப்படுவேன். ஆமென். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு அட்வைஸ் தான் பண்ணணும். ஆமென். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, போகாதன்னா போகாதுங்க. ஆமென். அது ஒரு கட்டுப்பாடாக இருக்காமே, இது தேவனுடைய சித்தம் தான் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அது பரிசுத்த ஆவியானவர் சித்தம் தான், அது தேவ சித்தம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றார், நீ கர்த்தருக்கு பயப்படுற சிறியவங்களையும் பெரியவங்களையும் நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுற சின்ன பிள்ளைங்களையும் பெரியவங்களையும் ஆசீர்வதிப்பேன். அப்போ தேவன் ஏன் சின்னவங்களையும் பெரியவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா, கீழ்ப்படிதல் வேண்டும். முதலாவதாக ஒரு கீழ்ப்படிதல் வேண்டும். நமக்கு ஒரு கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா, தேவனுக்கு நீங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியலைன்னா நீங்கள் தேவனுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டீங்க, பயமே இருக்காது, பயம் இருக்காது. இப்போ மனப்போன போக்கில் போகிறீங்க பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? மனப்போன போக்கில் ஒரு சாகரத்துக்கு ஒரு மனுஷன் போகிறான்னா அவன் மனப்போன போக்கில் தான் போவான். புரியுதா உங்களுக்கு? தண்ணி அடிக்க ஒரு மனுஷன் போகிறான், அவன் இப்போ என்ன செய்வான், மனப்போன போக்கில் தான் போவான். பாவம் செய்ய தூண்டுனா அவன் மனப்போன போக்கில் போவான். அப்போ என்னன்னா, அந்த மனத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அப்போ கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், முதலாவதாக கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவருக்குள்ள கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்குள்ள இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க தனிப்பட்ட முறையில்? எத்தனை பேர் பைபிளை பார்க்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமையும் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. பைபிளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் மலைக்கு கொடையை பிடிச்சது போல் அந்த பைபிளை தூக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, தலைக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, ஆடக்கூடாது, தலைக்கு மேலே பிடிச்சிட்டு ஒடியாடக்கூடாது. எல்லா நாளும் அதிகாலையில் பைபிளோடு இருக்கணுமே, அதிகாலையில் ஜெபம் இருக்கணும், போகும்போது ஜெபம் இருக்கணும், வரும்போது ஜெபம் இருக்கணும். எல்லாத்துலையும் ஒரு ஜெபத்தை நம்ம என்ன செய்யணும், தனக்குள்ள ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அவசரத்தில் ஓடுறது போல் ஓடிக்கொண்டிருக்கீங்க? எதற்காக அந்த ஓட்டம்? ஏன் அதுக்கு முன்பதாக ஆண்டவருக்கு ஒரு 10 நிமிஷம் நம்மளால என்ன செய்ய முடியலை, கொடுக்க முடியலை. இப்போ என்னென்னா, நம்ம எங்கேயோ ட்ராக் மாறி போய்கிட்டு இருக்கோம், கரெக்டாக ஓடலை. நம்ம கிறிஸ்துவுக்கள் கரெக்டாக ஓடுறது போல் உங்களுக்கு நினைப்பு இருக்கு, ஆனால் நம்ம என்ன செய்யணும், ட்ராக் மாறி ஓடுறோம், தவறாக ஓடிக்கிட்டு இருக்கோம். தவறாக ஓடும்போது தவறான சிந்தைகள் தவறும், தவறான எண்ணங்கள் தவறும், தவறாகவே தோண்டிக்கிட்டே இருக்கும், தவறே தோண்டிக்கிட்டே இருக்கும், நமக்குள்ள தோண்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை குறித்து நீங்கள் என்னத்தை சிந்திச்சாலும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தவறை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த தவறு என்ன